ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் 76 பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நேற்று நம்ம பார்த்தோம். அப்ராஜிதா வந்து அந்த காரோட டிக்கிலேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் வருவா. அப்போ வந்து டக்குன்னு யாரோ வந்திருப்பாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அது வேறு யாரும் இல்லை, லலித் தான் அங்கே வந்திருப்பான். ஸோ லலித்துக்கு என்னன்னா, அப்ராஜிதா வந்து அந்த சாக்குப்பையில் தானே போட்டிருந்தா. டக்குன்னு அவளை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஷாக்கு. அவங்க அப்பா இவளுக்கு சரியான பேர் தான் வச்சுருக்காங்க, அப்ராஜிதான்னு சொல்லிட்டு. நான் இவளை மூட்டைக்குள்ள ஒரு எலி மாதிரி போட்டு கட்டி வச்சிருந்தேன், ஆனா ஒரு சிங்க பெண் மாதிரி இவ வெளியில வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருப்பான். அந்த அப்ராஜிதாவை பார்த்ததால அங்கே ஒரு ட்ராமா அவன் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்ல. கடவுளுக்கு ரொம்ப நன்றி, நான் உன்னை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், நீ இப்போ ஓகேயா இருக்கியா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும் ரக்ஷித் தான் காரணம்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ டைம் அவனை பற்றி சொல்லியிருக்கேன். உனக்கு என் மேலே கோவம் இருந்ததால நான் சொன்னது நீ எதுவுமே கேட்கல. இப்போ பாரு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. உன்னை கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாக்கு பையில போட்டிருக்கான். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? உன் லலித் வந்துட்டான். அப்போ நீ இனிமேல் பயப்பட தேவையில்லை, இப்போ நீ சேஃபா இருப்ப. வா, நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், ரக்ஷித் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவன் வந்து ஜெயிலில் இருந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். இந்த மாதிரி அடுத்தவனோட ஒய்ஃபை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறது அவனுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு லலித் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு அப்போ வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காகவே பார்த்துட்டு இருக்கா. ஸோ லலித் கேட்குறான், நீ என்ன இன்னும் ஷாக்கிங்காகவே இருக்க? எனக்கு புரியுது, நீ ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்க, அதனால நீ ரொம்ப ஷாக்காக இருக்க. இனி நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்லுவா, இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் கரெக்டா அப்படின்ட்டு அவ கேட்டுட்டு, அப்போ அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல அப்படின்ட்டு அவ கேட்பா. தென் லலித் சொல்லுவான், எவிடன்ஸா? ஆமாம், எவிடன்ஸ் வேணும் தான், பட் உன்னோட ஸ்டேட்மெண்ட் பெரிய எவிடன்ஸ் தானே, ரொம்பவே பெரிய எவிடன்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சாலும், அவனுக்கு எதிராக கிடைச்சாலும் நம்ம கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு லலித் சொல்லுவான். அப்போ வந்து அதுக்கு ஓகே எவிடன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவ கார்க்குள்ள திரும்ப அந்த சாக்கில் கை விட்டு ஒரு ரிங் எடுப்பா. அந்த ரிங்கை பார்த்தோன்னே லலித்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், ஏன்னா அது அவனோட ரிங்கு. அப்ராஜிதா சொல்லுவா, இதுதான் அந்த எவிடன்ஸு. என்ன உங்க முகமே மாறிடுச்சு அப்படின்ட்டு கேட்டு, என்னோட ஸ்டேட்மெண்ட் போதும் அப்படி தானே, கூடுதலாக எவிடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த எவிடன்ஸ் போதுமா அப்படின்னு அப்ராஜிதா கேட்பா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. தென் அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ரக்ஷித் சார் தான் இப்போ எனக்கு கிட்னாப் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஏன் எவிடன்ஸ் உனக்கு எதிராக இருக்கு, இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு இவ கேட்கும்போது லலித் சொல்வா, உண்மையாகவே இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சொல்லுவா, நான் சொல்றேன், நீ என் கை கால்லாம் கட்டி சாக்குல போட்டல, அப்போ உன்னோட கையில இருந்து ரிங் நழுவி சாக்கு பையில விழுந்துருச்சு. நான் வந்து உள்ள ரொம்ப மூச்சு முட்டுதுன்னு சொல்லிட்டு வெளியே வர ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த ரிங் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ சொல்லிட்டு இருப்பா. தென் வந்து அவன் என்ன சொல்வான்னா, ரக்ஷித்தோட சதிதான் இது அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு கோவம் வந்துடும், வாயை மூடு, நீ வந்து ரக்ஷித் சாரோட பேரை சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ என்ன நினைச்ச பண்ணி ரக்ஷித் சாரோட கார்ல வச்சு அவர் மேல பழிய போடலான்னு நினைச்சியா? அது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சியா? என்ன இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், நான் போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அப்புறம் நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ மிரட்டுவா. தென் வந்து என்னென்னா அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆக்சுவலி நீ இப்படிலாம் பண்ணியிருக்கல, என் ஃபேமிலி மெம்பர்ஸு கூட என் சைட் திருப்பி விட்டல அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்து லலித்தை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவா. நீ என்ன நல்லா பண்ணியிருக்க, எப்படி உன்னாலும் இப்படிலாம் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவன் வந்து கீழே போய் விழுவான். அங்கே வந்து ஒரு பூத்தொட்டி இருக்கும், அதில் இருக்கிற மண் எடுத்து அப்ராஜிதா கண்ணில் அவன் போட்டுருவான். அந்த பூச்செடி கட்டியே அவனுக்கு நைஃப் மாதிரி ஷார்ப்பாக ஒரு திங் கிடைக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு, நான் உன்னை சாவடிக்க போகிறேன், எப்படியும் நான் உன்னை கொண்டுட்டேன்னா எல்லா பள்ளியும் ரக்ஷித் மேலே தானே விழும், கிட்னாப் பண்ணி சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் உன்னை சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருப்பான். அஜிதா வந்து ரக்ஷித் வீட்டுக்குள்ளே ஓடிடுவா. ஸோ அங்கே போய் ஒளிஞ்சிருப்பா. தென் இவன் வந்து, உனக்கு வந்து நான் உன்னை கண்டுபிடிக்கணும்னு ஆசையாக இருக்கா, இந்த கேமும் நல்லா தான் இருக்குது, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே சர்ச் பண்ணிட்டு இருப்பான் அப்ராஜிதாவை. அவள் வந்து சோஃபாக்கு சைடில் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பா. இப்போ என்ன ரக்ஷித்தை காட்டுறாங்க, அவன் வந்துட்டு இருப்பான், அந்த பைக் வந்து ரிப்பேர் ஆயிடும், பாதிலே நின்றுடும். ஸோ அங்கிருந்து அவன் ஓடி வருவான். ஃபைனலி இங்கே வீட்டுக்கு ரீச் ஆயிடுவான். ரீச் ஆனோடனே காரில் போய் செக் பண்ணும்போது அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு, இல்லை பிளட் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்போன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். ஸோ ரக்ஷித் வெளியில் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளும் வந்துட்டு ரக்ஷித் சார்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவன் டக்குன்னு லலித் வந்து அவளோட வாயை மூடிடுவான். ஸோ அவளால் கத்த
கத்த முடியாது. தென் இவன் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான். பட் ஃபைண்ட் பண்ண முடியாது. சவுண்டு கேட்டுச்சு எனக்கு, இங்கே தான் அப்ராஜிதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போவான். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருப்பான். தென் பார்த்துட்டு இவன் வெளியில போயிடுவான். வீட்டுக்கு வெளில தேட போயிடுவான். என்ன நீ இங்க இருக்க, உன்னோட லவ்வர் இங்க உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹால்க்கு அப்ராஜிதா தள்ளிட்டு நான் உன்னை சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வருவான். தென் வந்து அந்த நைஃப் எடுத்துட்டு இப்படி குத்தலான்னு வரும்போது நமக்கு பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் காட்டுவாங்க. பார்த்தா ஹீரோ என்ட்ரி. ஹீரோ வந்து அந்த நைஃபை அவனே கையில பிடிச்சிருவான். அவனோட கையில இருந்து தான் கம்ப்ளீட்டா பிளட் கீழே ட்ராப் ஆயிட்டு இருக்கும். தென் லலிதா வந்து ஃபோர்ஸ் அடிச்சிருவான். அவன் ரொம்ப தூரமா போய் விழுந்துருவான். ரக்ஷித்தை பார்த்தோன்னே அப்ராஜிதாவும் போய் ஹக் பண்ணிப்பா. அப்புறம் ரக்ஷித் வந்து சொல்லுவான் தேங்க்யூ ஃபார் த சிக்னல் அப்படின்ட்டு. என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது நமக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி அவன் வெளியில தேடிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு ரூம்ல மட்டும் லைட் வந்து ஆன் ஆஃப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த சிக்னல் வச்சுதான் இவன் வந்து அப்ராஜிதா அங்கே இருக்கா அப்படின்ட்டு இவன் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ரக்ஷித்தோட கையிலேருந்து ஃபுல்லா ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அப்ராஜிதா வந்து என்ன இவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஷால் கிழிச்சு ரக்ஷித்தோட கையில கட்டி விடுவா. தென் ஆக்சுவலி கேட்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்ராஜிதா சொல்லுவா உங்களுக்கு கையில இவ்வளோ அடிபட்டிருக்கு, நீங்க எங்கிட்ட பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்ட்டு. இவ கேட்பா இல்லை நீ சொல்லு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது லலித் சும்மா இருப்பானா. லலித் வந்து ஒரு ஜார் எடுத்துட்டு ரக்ஷிதா அடிக்கிறதுக்கு வந்துருவான் பின்னாடி. தென் அப்ராஜிதா பார்த்து ரக்ஷித் சார் அப்படின்னு கத்துவா. தென் திரும்ப போயிட்டு ரக்ஷித் வந்து லலிதா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்ராஜிதா விட்டு தூரமாயிருன்னு சொல்லிட்டு, நீ கேட்கவே மாட்டியல்ல சொல்லிட்டு ரக்ஷித் அடிக்கும்போது லலித் போய் அப்ராஜிதா கிட்ட போய் விழுவான். தென் இவன் கேட்பான் ப்ளீஸ் என்னை காப்பாத்து, இவன் என்னை கொன்றுவான் போல அப்படின்னு லலித் வந்து அப்ராஜிதா கிட்ட சொல்லும் போது அவளுக்கு கோவம் வந்துடும். அவளும் போட்டு அடிச்சிருவான். அவன் கீழே அப்படியே விழுந்து மயங்கி விழுந்துற மாதிரி காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவாங்க. ரக்ஷித்துக்கு பதிலாக மோஹித் உட்காந்துருக்கால, அது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ போலீஸ் போயிட்டு மோஹித்தை ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரக்ஷித்தை தப்பிக்க வச்சிருக்கீங்க, ரக்ஷித்தை எல்லாரும் போய் தேடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. தென் வந்து ஈராவும் ரக்ஷித் நீ என்ன பண்ணி வச்சிருக்க ரக்ஷித் அப்படின்ட்டு அவளும் அப்படி ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருக்கா. அப்ராஜிதா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு ரக்ஷித் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணா ஃபோன் அவன்கிட்ட இருக்காது. அப்புறம் சொல்லுவான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓடி வரும்போது ஃபோன் எங்கேயோ விழுந்துருச்சு போல அப்படின்ட்டு. அப்புறம் அப்ராஜிதா கிட்ட உன்னோட ஃபோன் எடு அப்படின்னு இவன் கேட்பான். தென் அப்ராஜிதா சொல்லுவான் என்கிட்ட ஏது ஃபோன், என்னதான் கிட்னாப் பண்ணிட்டாங்களே, ஃபோன் எப்படி என்கிட்ட இருக்கும், என்கிட்ட இருந்தா நான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பேன், லேண்ட்லைனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் லேண்ட்லைன் கால் பண்ணுறதுக்கு போவாங்க. அது வந்து லலித்தோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்த உடனே இவன் லலித் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான் மயங்கி விழுந்த மாதிரி. அவனும் எந்திரிச்சிருவான். ரக்ஷித் அண்ட் அப்ராஜிதா இருக்காங்க, லலித்தோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் என்கரேஜிங்கா இருக்கும் டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.